தேசிய அரசாங்கத்தினை அமைப்பதற்கு 2 பிரதான கட்சிகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளமையை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வரவேற்றுள்ளார். திருகோணமலை சம்பூர் தொகுதி மக்களுக்கான காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாம் அனைவரும் ஒரே நாட்டிற்குள் வாழ்கின்ற இளைஞர்கள் என்ற விதத்தில் நாம் சிறந்த நாடொன்றை கட்டியெழுப்புவதற்கான கனவை கண்டவர்கள். 11 ஆண்டுகள் எனது அரசாங்கம் இருந்தது. அவ்வாறான நிலையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நாம் பல்வேறு பணிகளை முன்னெடுத்தோம். எனினும் நாட்டில் யுத்தம் நிலவியமையினால் அதனை எம்மால் நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. இன்று யுத்தம் நிறைவு பெற்று 6 வருடங்கள் கடந்துள்ளன. இன்று புதிய வெளிச்சம் ஒன்றை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டில் உள்ள பிரதான 2 கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் எமது முஸ்லிம் மக்களின் கட்சிகள் மற்றும் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளன. இது எனது கட்சி, இது உங்களுடைய கட்சி, இது எனது இனம், இது எனது மதம் என்று இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். நாம் அதற்கான வழியை ஏற்படுத்தியுள்ளோம் என நான் நினைக்கின்றேன்.